ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்த ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது உங்களோட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. வாங்க பார்க்கலாம். வீட்டில் நம்ம யூஸ்வலாக பருப்பு பொடி செய்வோம் இல்லைங்களா, அதே நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்த்தேன். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நான் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள். கருப்பு உளுந்து வச்சு செய்கிறதுனால இது ரொம்ப ரொம்ப ஹெல்தி. கருப்பு உளுந்து 200 கிராம் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். துவரம் பருப்பு 100 கிராம் இதையும் வறுத்து வச்சுருக்கேன். வேர்க்கடலை 100 கிராம், கடலைப்பருப்பு 100 கிராம், பச்சை பயிறு இதுவும் ரொம்ப ரொம்ப ஹெல்தி, அது ஒரு 100 கிராம், ஒரு 25 கிராம் மிளகு, ஒரு 2-3 கைப்பிடி கறிவேப்பிலை, ஒரு 100 கிராம் உடச்ச கடலை. இது எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட காரத்துக்கு கொஞ்சமாக காஞ்ச மிளகாயை ஒரு லைட் ஹீட் பண்ணி இதில் போட்டுட்டோன்னா ஈஸியாக கிரைண்ட் ஆகிடும், திப்பியாக இல்லாமல் இருக்கும். அதுக்காக அதையும் லைட்டாக ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணிட்டேன். இதுக்கு இப்போது டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி இதை ஃபுல்லாக கூல் டவுன் ஆக விட்டுற போகிறேன். கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துட்டோன்னா நம்மளோட ஹெல்த்தியான டேஸ்டியான பருப்பு பொடி ரெடி. இது நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். யூஸ்வலாக சாப்பிட்ற பருப்பு பொடிக்கும் இதுக்கும் எந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை. இதெல்லாம் போய் போடுவாங்களா பச்சை பயிர் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சு அப்படின்றத மறக்காமல் என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது நல்லா கூல் டவுன் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிருவோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நல்லா கூல் ஆகிடுச்சு. இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு கோர்ஸ் பவுடராக நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஏன் மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம எல்லாத்தையுமே தனித்தனியாக வறுத்து வச்சுருக்கோம், உப்பு தனியாக போட்டிருக்கோம். ஸோ அது எல்லாமே ஒன்றா மிங்கிள் ஆகிற மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்து கிரைண்ட் பண்ணி இந்த மாதிரி பவுடராக எடுத்துகிட்டு நம்ம ஒரு நல்லெண்ணெய் சேர்த்து இல்லை கடலெண்ணெய் சேர்த்து இட்லி தோசையோட பேர் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக நல்ல மேட்சாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். பாய்.